தமிழக அரசியல் வரலாற்றில் 2026ஆம் ஆண்டு என்பது வெறும் ஒரு தேர்தல் ஆண்டாக மட்டுமல்லாமல் ஒரு மாபெரும் அதிகார மாற்றத்தின் ஆண்டாக பார்க்கப்படுகிறது. சுமார் 6 சதாப்தங்களாக தமிழகத்தை ஆண்டு வந்த திராவிட பேர் இயக்கங்களின் கோட்டையை தகர்த்து ஒரு புதிய நம்பிக்கையாக உருவெடுத்துள்ள தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் தற்போது தமிழகத்தின் முதலமைச்சராக அரியணை ஏற தயாராகி வருகிறார். தளபதி என்ற பிம்பத்தில் இருந்து தமிழக முதலமைச்சர் என்ற மிக உயரிய பொறுப்பிற்கு அவர் உயரும் அந்த வரலாற்று சிறப்புமிக்க தருணத்தை காண ஒட்டுமொத்த தமிழகமும் ஆவலுடன் காத்திருக்கிறது. குறிப்பாக பதவியேற்பு மேடையில் லட்சக்கணக்கான மக்கள் முன்னிலையில் அவர் போடப்போகும் அந்த முதல் 3 கையெழுத்துக்கள் எதை பற்றியதாக இருக்கும் என்பதுதான் தற்போது அரசியல் வட்டாரங்களில் மிக முக்கியமான விவாத பொருளாக மாறியிருக்கிறது. விஜய் தனது அரசியல் பிரவேசத்தின் போதே புதிய அரசியல் கலாச்சாரம் மற்றும் ஊழலற்ற நிர்வாகம் ஆகியவற்றை தனது பிரதான கொள்கைகளாக முன்வைத்தார். அந்த வகையில் அவர் முதலமைச்சராக பொறுப்பேற்றவுடன் போடப்போகும் அந்த மிகவும் எதிர்பார்க்கப்படும் முதல் கையெழுத்து தமிழக இளைஞர்களின் நீண்ட கால போராட்டத்திற்கும் வேதனைக்கும் மருந்தாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்தில் மிகவும் வேலையில்லா திண்டாட்டத்தை போக்கும் வகையில் அனைத்து அரசு காலி பணி இடங்களையும் விரைவாக நிரப்புவதற்கான காலக்கெடு மற்றும் அரசு போட்டித் தேர்வுகளில் முழுமையான வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்யும் அதிரடி உத்தரவுதான் அந்த முதல் கையெழுத்தாக இருக்கும் என கூறப்படுகிறது. கல்வி மற்றும் வேலைவாய்ப்பை இளைஞர்களின் அடிப்படை உரிமையாக பார்க்கும் விஜய் மாணவர்களின் எதிர்காலத்தை பாதுகாப்பதையே தனது முதல் கடமையாக கருதுவார் என்பதில் எள்ளளவும் சந்தேகமில்லை. அதனைத் தொடர்ந்து நிர்வாக சீர்திருத்தத்தில் ஒரு புதிய புரட்சியை ஏற்படுத்தும் விதமாக அவர் போடப்போகும் 2வது கையெழுத்து ஊழலுக்கு எதிரான ஒரு வலுவான அமைப்பு மற்றும் அரசு துறைகளின் அனைத்து சேவைகளையும் டிஜிட்டல் முறையில் வெளிப்படையாக மாற்றும் உத்தரவாக இருக்கும். ஒரு சாதாரண குடிமகன் லஞ்சம் கொடுக்காமல் தனது சான்றிதழ்களையோ அல்லது அரசு நலத்திட்டங்களையோ பெறுவதை உறுதி செய்வதே விஜயின் பிரதான இலக்காக இருக்கிறது. அரசு இயந்திரத்தில் புரையோடி போயிருக்கும் ஊழலை வேரோடு அறுக்க முதலமைச்சர் அலுவலகத்தின் நேரடி பார்வையில் இயங்கும் ஒரு சிறப்பு புலனாய்வு பிரிவை அமைப்பதற்கான கோப்பிலேயே அவர் தனது 2வது கையெழுத்தை பதிப்பார் என்று அரசியல் நோக்கர்கள் கணிக்கின்றனர். இறுதியாக தமிழக மக்களின் சமூக பாதுகாப்பையும் குறிப்பாக பெண்களின் வாழ்வாதாரத்தையும் மேம்படுத்தும் நோக்கில் அவர் போடப்போகும் 3வது கையெழுத்து ஒரு மிகப்பெரிய அதிர்வலியை ஏற்படுத்தும். தமிழகத்தில் மது அரக்கனால் சீரழிந்து வரும் குடும்பங்களை காக்கும் வகையில் படிப்படியான மது விலக்கை அமல்படுத்துவதற்கான முதற்கட்ட அறிவிப்பு அல்லது டாஸ்மாக் கடைகளின் எண்ணிக்கையை அதிரடியாக குறைப்பதற்கான உத்தரவாக இது இருக்கக்கூடும். தேர்தல் பிரச்சாரத்தின் போது மதுவால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து மக்கள் மத்தியில் எழுந்த அதிருப்தியை விஜய் நன்கு உணர்ந்திருப்பதால் பெண்களின் பாதுகாப்பையும் குடும்ப அமைதியையும் உறுதி செய்யும் இந்த முக்கியமான முடிவை அவர் தனது 3வது கையெழுத்தாக பதிவு செய்வார் என தெரிகிறது. இந்த 3 கையெழுத்துக்களும் வெறும் நிர்வாக உத்தரவுகள் மட்டுமல்ல, அவை விஜயின் கடந்த கால போராட்டங்கள் மற்றும் எதிர்கால கனவுகளின் பிரதிபலிப்பாகும். லட்சக்கணக்கான தொண்டர்களின் ஆரவாரத்திற்கு இடையே அவர் போடப்போகும் ஒவ்வொரு கையெழுத்தும் தமிழகத்தின் அடுத்த 50 ஆண்டு கால வளர்ச்சியை தீர்மானிப்பதாக அமையும். அதிகாரம் என்பது ஒரு பொறுப்பு என்பதை தனது செயல்பாடுகள் மூலம் நிரூபிக்க துடிக்கும் விஜய் இந்த 3 அதிரடி முடிவுகள் மூலம் தமிழக அரசியலில் ஒரு புதிய பொற்காலத்தை தொடங்கி வைப்பார் என்று மக்கள் மலை போல் நம்புகின்றனர்.